ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 ஜிடி விசஸ் கேகேஆர் மேட்ச் நம்பர் 25 மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஸ்டைலில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் நான் போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல்லையும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அது நம்ம வீடியோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப் நம்மளுடைய வீடியோவை. ஸோ ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஜிடியோடைய ஹோம் கிரவுண்ட் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. இதுவுமே நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு தான். பால் வந்து பேட்டுக்கு நல்லாவே வரும். ஸோ ஃபாஸ்ட் போடக்கூடியவங்க நல்லா ஒரு ஹார்ட் லென்த் போட முடியும். ஸோ மேசிவ் பவுண்ட்ரி லைன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் 75 மீட்ரு ஸ்கொயர் பவுண்ட்ரிஸுமே இருக்கும். ஸோ எந்த விக்கெட்டை யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து கிரவுண்டில் நிறையா பிச்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்பர் 2, நம்பர் 1, நம்பர் 5 வரைக்கும் நிறையா பிச்சர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதில் எந்த பிச்சை யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். நம்ம லாஸ்ட்டில் வந்து பிச் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டியூ ஃபேக்ட்ரி இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் பண்ண முடியாது, சேசிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐடியல் ஸ்ட்ராட்டஜி சேசிங் தான். ஸோ டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுக்கிறது தான் ஐடியல் ஸ்ட்ராட்டஜி இந்த வென்யூவில். ஸோ எல்லாருமே வந்து அப்படி தான் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்டிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 185 195 வரைக்கும் ஆவரேஜ் ஃபர்ஸ்டிங் ஸ்கோர் இருக்குது. விக்கெட் பிரேக் டவுன் பார்த்தோம் அப்படின்னா பேசஸ் வந்து 65%, ஸ்பின்னர்ஸ் 35% விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதுலேயுமே குறிப்பாக ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ண முடியும் இந்த வென்யூவில். ஸோ ரஷீத் கான் இருக்கிறது ஜிடிக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் பட்லர் பிளேயிங் 11, சுக்மன் கில், சாய் சுஷான், வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸு, ராகுல் தெவாட்டியா, அதுக்கப்புறம் ஷாருக் கான், ரஷீத் கான், கைசோ ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், அசோக் சர்மா தான் பிளேயிங் 11 இருப்பார். இன்கேஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா சாய் கிஷோரை ப்ளே பண்ண வைக்கிறது இல்லை. எல்லாருமே இப்போதைக்கு ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சில பிச்சர்ஸில் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கிது. சில பவுலர்ஸ் மட்டும்தான் விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மோர் ஓவர்லி ஒரு ஸ்பின்னர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர், அந்த மாதிரி தான் வந்து வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே பேசஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பேசஸ்லேயுமே கட்டர்ஸு, ஸ்லோவர் ஒன்ஸ் போடக்கூடிய, வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் தான் எஃபெக்டிவாக இருக்காங்க. ப்ளஸ் விக்கெட்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கிது, அதை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஃபின் ஆலன், சுனில் நரேனை வந்து எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் அந்த அகில் ஹுசேன் பவர் பிளே பவுலர்னால ஏதோ ஒரு டாக்டிக்ஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. பட் எல்லா மேட்சுமே சுனில் நரேனை ஓப்பனிங் கொண்டு வரதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா சுனில் நரேன் அஜிங்கியா ரஹானே ஓப்பனிங் வந்து பெருசாக ஹிட் பண்ண போகிறது இல்லை, அவர் வந்து ஆங்கர் ரோல் தான் ப்ளே பண்ணுவார். ஸோ அப்படின்றப்ப சுனில் நரேன் கீழே வரப்போ அவருக்கு அந்த ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஸோ அவர் லாஸ்ட்டில் பேட்டிங் வரப்போ அவர் வந்து ஒரு இந்த பவர் பிளேயில் ஆடக்கூடிய டைப் ஆஃப் பிளேயர் தான். அடிப்பார் அவுட் ஆகிடும் அந்த மாதிரின்றப்ப பவர் பிளேயில் எட்ஜ் வாங்கினாலோ இல்லை என்ன ஆனாலும் பவுண்ட்ரி இப்போ அந்த 30 யார்ட் சர்க்கிளில் தாண்டிடுச்சு அப்படின்னா 4, 6ன்னு போயிடும். ஸோ அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப நிறைய உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா எல்லா பக்கமுமே ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க வெளியில், அழகாக போய் கையில் உட்காந்துரும் அவர் ஹிட் பண்ணுறப்ப. ஸோ அதனால் இந்த மாதிரியே மேனேஜ் பண்ணுறது அவங்க நல்லாயிருக்கும். பட் மாற்றிடுவாங்களா என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. அஜிங்கியா ரஹானே, அங்கீஷ் ரகுவன்ஷி, கேமரூன் க்ரீனு, ரிங்கு சிங், ரமதீப் சிங், அனுகுல் ராய், வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் கார்த்திக் தியாகி, வைபவ் அரோரா. இல்லை ஒரு பேட்டிங்கில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது அப்படின்னா மனிஷ் பாண்டே யூஸ் பண்ணலாம். அவருமே நல்ல ஒரு பிளேயர் தான், பல வருஷமாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டம்ன்றதை பார்த்துருவோம். டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டம் பொறுத்த வரைக்கும் ஜிடி தான் இந்த மேட்ச் கன்ஃபார்ம் வின் பண்ணுவாங்க. கேகேஆர் ரொம்ப சொதப்பலாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் சிஎஸ்கே கூட மேட்ச்சில் சிஎஸ்கே இந்த மேட்ச்சும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ருத்ராஜ் எக்வாட் இதை யூஸ் பண்ணி ஃபார்முக்கு வந்துடலாம்னு நினச்சோம். பட் அவர் நம்ம நினச்சதோட பயங்கரமான ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். கேகேஆரை வச்சுமே அவரால் ஃபார்முக்கு வர முடியலை. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த்தில் கில்லு, பட்லர் அவங்களுடைய டாப் 3 அண்ட் பாட்டம் 3 இதுதான் வந்து ஜிடியோட ஸ்ட்ரென்த்து. நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது. மிடில் ஆர்டரில் கொஞ்சம் இப்போ வாஷிங்டன் சுந்தர் ஏதோ ரன்கள் அடிக்கிறாரு. மற்றபடி இந்த ராகுல் தெவட்டியா, ஷாருக் கான், கிளென் பிலிப்ஸ்னால பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ண முடியல. ஸோ அவங்களுடைய டாப் 3 பேட்டிங், அப்புறம் டாப் 3 பவுலிங் ரபாடா, சிராஜ், பிரசித். ஸோ நல்ல ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய இதுவாக இருக்குது. நம்ம சொல்லியிருந்த மாதிரி வீக்னஸ் வந்து மிடில் ஆர்டர் தான் வந்து வீக்னஸாக இருக்குது. ஸோ ஸ்பின்னுமே பெருசாக வந்து இருக்காது. ஸோ சாய் கிஷோர் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க இந்த மேட்ச்சுமே. ரஷீத் கானும் வாஷிங்டன் சுந்தருக்கும் பவுலிங் தரதில்லை. ஒன்லி ஸ்பின்னர் ரஷீத் கான் மட்டுமே. அசோக் சர்மா, ரபாடா, சிராஜ், பிரசித் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஸ்ட்ரென்த்தில் ரிங்கு சிங் வந்து நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காரு இந்த வென்யூவில். கேமரூன் க்ரீனுக்குமே நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது. பட் 2 பேருமே ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். கேம் க்ரீனும் பெர்ஃபார்ம் பண்ணல, ரிங்கு சிங்குமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல.
ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலிங் தான். கார்த்திக் தாயி ஓரளவுக்கு பண்ணுறாரு, வைபவ் அதிக ரன்கள் கொடுக்கக்கூடியவர். ஸோ கார்த்திக் தாயுமே அதிக ரன்கள் கொடுப்பாரு, பட் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு நேக்குன்றது அவர்கிட்ட இருக்குது. எப்படினாலும் விக்கெட்ஸ்ன்றது பிக் பண்ணிடுறாரு. இதுதான் அவங்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் அட்டாக் வந்து வீக்னஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் 5ல் இருக்க பிளேயர்ஸ் வந்துட்டு சுக்மன் கில், இந்த வென்யூவோட பிரின்ஸ் அவர் தான். ஸோ வென்யூவில் 52, கேகே எகென்ஸ்டாக 46, அதுக்கப்புறம் ரிங்கு சிங் இந்த வென்யூவில் 48 ஆவரேஜ் இருக்காரு, ஜிடிக்கு எகென்ஸ்டாக 42 ஆவரேஜ் இருக்குது. நல்லாவே நிறையா மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ரஷீத் கான் 1.8 விக்கெட் ஆவரேஜ் இந்த வென்யூவில் வச்சுருக்காரு. பட் கரண்ட்லி டோர்னமெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கூட 3 விக்கெட்டு, அதுக்கப்புறம் 1 விக்கெட்டு, இல்லாட்டி விக்கெட்லெஸ். போன மேட்ச்சுமே விக்கெட்லெஸ் தான். எல்எஸ்ஜி கிரவுண்டில் நியூட்ரல் ட்ராக்லேயே வந்துட்டு விக்கெட்லெஸ்ஸாக தான் போனார். ஸோ சாய் சுதர்ஷன் 45, கேகேஆர் கூட 38. 2 மேட்சாக ஃப்ளாப்பு. மேபி இந்த மேட்ச் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஹோம் கிரவுண்டுக்கு வராங்க. கேம்ரூனின் 35 வென்யூவில் 38 ஜிடிக்கு எகென்ஸ்டாக. இதுதான் வந்து டாப் 5 பிளேயர்ஸு. ரிமைனிங் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு பார்த்துக்கலாம். அஸ்வினி சுந்தர் 26, 24, லென் பிலிப்ஸ் 31, 28. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராகுல் தேவட்டியா, ஷாருக் கான் யாருக்குமே பெருசாக ஸ்டாட்ஸ்லாம் கிடையாது. ஸோ விக்கெட் காலம் பார்த்தோம் இல்லைனா எல்லாருமே 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றதை வச்சுருக்காங்க, இன்க்ளூடிங் சாய் கிஷோர். கேகேஆரில் அஜிங்கியா ரஹானே மெயின்லி பார்த்துடலாம். 35, 33, அங்கிஷ் ரஹானே 31. அகமதாபாத்தில் இப்போ தான் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் பெருசாக யாருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ரிங்கு சிங் டாப் 5ல் வந்துட்டார். இந்த பக்கம் கீழே பார்த்தா வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட் ஆவரேஜ், நரேனுமே மேலே 1 விக்கெட் ஆவரேஜ், அதுக்கப்புறம் கார்த்திக் தாய் 1 விக்கெட் ஆவரேஜ், ஒன்றுக்கும் கீழே அந்த மாதிரி தான் வந்து விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. ஸோ பார்க்குறப்போ எல்லா விதத்துலேயுமே கேகேஆர் வீக்காக தெரியுறாங்க ஜிடி கூட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ மோஸ்ட்லி இந்த மேட்ச் வந்து எல்லாருமே காமன்லி ஜிடிக்கு ஒன் சைட் டீம் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் எல்ஐஜி கூட ட்ரை பண்ணுறப்பவே எல்லாருமே ப்ளே பண்ணுறப்பவே ஒன் சைட் டீம் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ் பார்த்துடலாம். ஸோ ரஷீத் கான் ஜிடிக்கு இம்பேக்ட் லெவல் ஹையாக இருக்கும், வென்யூவில் ஆவரேஜ் அதிகமாக வச்சுருக்காரு. ஸோ மிடில் ஆர்டர் வந்து அவர் வந்து போன மேட்ச்சுமே எல்ஐஜிக்கு வந்து ஓட்டினாங்க, அதாவது சிங்கிள் தட்டி அவுட் ஆகாமல் கொஞ்சம் ஓட்டினாங்களே தவிர்த்து கொஞ்சம் அடிக்க பார்த்துருந்தாங்கன்னா அவுட்டுன்றது ஆயிருப்பாங்க. ஸோ இங்கே கேகேஆர்லையுமே மிடில் ஆர்டர்ஸ் வந்து அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உதாரணத்துக்கு போன மேட்ச் ரிங்கு சிங் வந்துட்டு 100 வந்து நல்ல ஒரு பயங்கரமான ஒரு இதில் மொமெண்டமில் போட்டுட்ருக்கப்போ 4 பால் டாட்டு, வேறு வழியே இல்லாமல் ப்ரெஷர் ஷாட்டில் ஒரு ஷாட் அடித்து அவருமே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார் 100 அகமதுக்கு. அதேமாதிரி ரஷீத் கானுக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மேசிவ் அட்வான்டேஜ் ரஷீத் கானுக்குனா டியூ டு அகமதாபாத்தில் பெரிய கிரவுண்டும் கூட. ஸோ கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரஷீத் கானை. ஸோ கொஞ்சம் மிஸ்ஹீட் ஆச்சுன்னா கையில் போய் உட்காந்துரும். இந்த பக்கம் அதே தான் வருண் அண்ட் நரேன் ஸ்பின் டியோ, அவங்களோட இம்பேக்ட்டுமே ஹையாக இருக்கும். வருண் வந்து இந்த மேட்சை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபார்முக்கு வரலாம். பட் மேலே டாப் 3 உட்காந்துட்டாங்க நின்றுட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மிடில் ஆர்டர் வேணால் தூக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இந்த பவுலர்ஸ் 3 பேருமே வந்துட்டு இம்பேக்டாக இருப்பாங்க இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம ஹெட் டு ஹெட் அனலைசிஸ் பார்த்துடலாம். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஜிடி தான் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மென்டல் லட்சுமி அவங்களுக்கு தான், அவங்க ஹோமில் தான் நடக்குது. டாப் 3 பயங்கரமான ஆவரேஜ் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பவுலிங் பண்ணிட்டாங்க சப்போஸ் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் அப்படின்னா அவங்களுடைய டியூ வந்து நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். பெருசாக ஆல்ரெடி 2 பேருமே பெருசாக ஃபார்மில் கிடையாது. முக்கியமான பவுலர் வருண் சக்கரவர்த்தி ஒரு இன்ஜுரின்னு சொல்லியிருந்தாங்க, மறுபடியும் வந்து அவங்க கையில் காயம்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து சரியாயிட்டு திரும்ப வந்தார். பெருசாக எதுவும் பண்ண முடியல. இத்தனைக்கும் சென்னை கிரவுண்டில் வந்துட்டு நல்லா ஆவரேஜ் தான் வச்சுருந்தார். பட் அவரால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறது பண்ண முடியலை. ஸோ அதே தான் வந்து இங்கே நடக்குன்றது நான் நினைக்கிறேன். செகண்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா ஸோ முழுக்க ஜிடிக்கு தான் இந்த மேட்ச் சாதகமாக இருக்குது. ஸோ அடுத்து மேட்ச் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். சுக்மன் கில், சாய் சுதர்ஷன் விசஸ் வருண் சக்கரவர்த்தி, இதில் வந்துட்டு ஜிடிக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ கண்டிப்பாக என்ன தான் ஸ்டாட்ஸ் எது இருந்தாலும் ஃபார்மு கிடையாது. இவங்க வந்து நின்னாங்கன்னா விக்கெட்டே எடுக்க முடியாது. ரொட்டேட் பண்ணி 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் போடக்கூடிய பிளேயர்ஸு. அதுவும் குறிப்பாக இந்த வென்யூவில் இப்போ நிறைய மேட்ச் பார்த்துருக்கோம். அவங்களே 10 ஓவருக்கு மேலே ஆடியும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பட்லரே வந்து மிச்சம் இருக்க 10 ஓவர் ஆடி கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி வந்து போகக்கூடிய ஒரு டீம் தான் ஜிடி. ஸோ அதனால் இந்த 2 ஓப்பனர்ஸை எடுத்தால் மேபி இவங்களுடைய பவுலர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கலாம். பட் அதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அட்வான்டேஜ் ஜிடிக்கு தான். கீழே அதே பார்த்தோம் அப்படின்னா ஃபின் ஆலன், சுனில் நரேன் ஓப்பனிங் வந்தாங்கன்னா முகமது சிராஜ், ரபாடா அவங்க ஜிடிக்கு தான் இதுலேயுமே அட்வான்டேஜ் அதிகம். ஏன்னா 2 பேருமே ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர்ஸு. ஸோ ரபாடா வந்து ஒரு பயங்கரமான ஒரு லென்த்து பால் போகிறார் அப்படின்னா சுனில் நரேன் ஏதாவது எஜ்ஜு வாங்கி தான் எப்படினாலும் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபின் ஆலன் வந்துட்டு ஸ்லைட் ஸ்விங்கு கொஞ்சம் டிவேட், அவருமே 2 மேட்சும் ஃபார்ம் அவுட்டு. ஏன்னா அந்த மழையின் காரணமாக பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சு. ஸோ அதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்விங் ஆச்சு, அவுட் ஆகிட்டார். அதே ஷாட்டை ஆட போய் தான் இங்கே அன்சுல் கம்போஜுக்குமே அவுட் ஆனார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்குது. அந்த இடையில ஆடின ஒரு எல்எஸ்ஜி கூட மேட்ச்சில் மட்டும் அந்த கேட்ச்ன்றது கான்ட்ரவர்சி ஆச்சு. அது அவுட்டு கிடையாது. அது 6ல் வந்து அவர் திக்வேஷ் ராத்தி வந்து கால் வச்சுருந்தது அப்படியே தெரிஞ்சு.
ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் அவுட் ஆனார். மிச்சம் இருக்க 2 மேட்ச்சில் கொஞ்சம் நல்ல பவுலர்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவுட் ஆயிருக்காரு. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இதில் அட்வான்டேஜ் ஜிடிக்கு தான். இங்கிட்ட பேட்டர் மேட்ச் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இங்கிட்ட ஜாஸ் பட்லர், சுனில் நரேன், இதில் அட்வான்டேஜ் யார் வேணால் வின் பண்ணலாம். பட் டியூ டு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு, நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர், ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மொமெண்டம்ன்றது. ஸோ சுனில் நரேன் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. போன மேட்ச் ஒரு விக்கெட்டு ஓப்பனிங் வந்தார், கொஞ்சம் ரன்கள் வந்து அடித்து சுற்றி கொடுத்தாரு. ஸோ அதுலேயுமே கேட்ச் ட்ராப்பு, ஸோ ஈஸியான கேட்ச் ட்ராப் விட்டாங்க ருத்ராஜ் கெய்க்வாடு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லருக்கு தான் பேட்டிங் பிச் படி அவருக்கு தான் வந்து அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. கீழே ஒரு கேமரூன் கிரீன் ஃபார்ம் அவுட் பிளேயர், ரபாடா போடக்கூடிய பேஸுக்கு அவர் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ 1 டவுன் வந்தாருன்னா இன்னுமே ரபாடாவுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பவர் பிளேயில் விக்கெட்ஸை எடுத்துடலாம். ஸோ அட்வான்டேஜ் ரபாடாவுக்கு தான் இதில். நெக்ஸ்ட் நம்ம கீ பேட்டில்ஸ் பார்த்துடலாம். யாருக்கு அதிக டைம் அவுட் ஆயிருக்காங்கன்றதை பார்த்துருவோம். பேட்டில் 1, வருண் சக்கரவர்த்திக்கு சுக்மன் கில் 3 டைம் அவுட் ஆயிருக்காரு ஐபிஎல்லில். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அட்வான்டேஜ் வருணுக்கு. ஸோ கொஞ்சமாவது ஸ்பின்னுக்கு ஹெல்ப் இருந்துச்சு. ஸோ சுக்மன் கில் ஏதாவது தவறு பண்ணார் அப்படின்னா எகெயின் 4 டைம் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சுனில் நரேனா சிராஜ் 2 டைம் எடுத்திருக்காரு. ஸோ பவர் பிளேயில் திரும்ப சுனில் நரேன் பேட்டிங் வந்தார்னா கண்டிப்பாக சிராஜுக்கு அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். இந்த பக்கம் ரிங்கு சிங்கை ரஷீத் கான் 2 டைம் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இதில் அட்வான்டேஜ் ரஷீத் கானுக்கு தான். ஸோ எல்லா பக்கமும் பார்த்தோம் அப்படின்னா ஜிடிக்கு தான் அதிகபட்சமான அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ இங்கே மட்டும்தான் வருணுக்கு அட்வான்டேஜ் இருக்குது ஃபஸ்ட் பேட்டரில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றதை பார்த்துருவோம். சேஃப் அப் சைட் சுக்மன் கில் கேப்டன் டியூ டு அவருடைய கிரவுண்டு நல்லா வந்து ப்ளே பண்ண முடியும். குறிப்பாக கேகேஆரோட பவுலிங், பவர் பிளேயில் ஒரு நல்ல பால் போட்டு சுக்மன் கில் அவுட் ஆகிறதுக்கான பவுலர்ஸ் கிடையாது. அது உங்களுக்குமே தெரியும். வைபவ் ஓவரால் தான் அவங்களுடைய பெஸ்ட் பவுலர் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு கார்த்திக் தியாகி. ஸோ அவர் வந்து கார்த்திக் தியாகி நல்லா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. வைபவ் ஓவராக கொஞ்சம் ஸ்விங் பண்ணுறாரு ஏர்லியராக. டெத்தில் ஓரளவுக்கு யாக்கர்ஸ் வந்து சில மேட்சஸ் நெயில் பண்ணி பார்த்துருக்கோம். அவ்வளோதான் அவங்களுடைய பவுலிங் அட்டாகாகவே இருக்குது. ஸோ வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் தான் நம்பியிருக்காங்க. அனுகுல் ராயை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 ஸ்பின்னர்ஸை வந்து திரும்ப மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. அனுகுல் ராய் விக்கெட்ஸ்ன்றது எடுத்து கொடுக்குறாரு. நம்ம பெருசாக அவரை வந்து நோட் பண்ண மாட்டோம். பட் அவர் வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. பட் ஜிடிக்கு எகென்ஸ்டாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ஒரு டாப் 3 பயங்கரமான ஒரு டாப் 3 வச்சுருக்காங்க. சுக்மன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் 3 பேருமே அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆகக்கூடிய பிளேயர்ஸே கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு கேட்கறதுக்கு இன்னுமே அட்வான்டேஜ் ரொம்ப கம்மி. ஸோ கேமரூன் கிரீன் வைஸ் கேப்டன். ஸோ இவரை வந்துட்டு சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. ஸோ அவர் வந்து ட்ரை பண்ணால் இல்லை ஜாஸ் பட்லர் அந்த மாதிரி போடல. எல்லாருமே கண்டிப்பாக யூனிவர்சலாக எந்த டீம் கேப்டன்ஷி ட்ரை பண்ணுவாங்கன்னா சுக்மன் கில் கேப்டன், சாய் சுதர்சன் வைஸ் கேப்டன், இல்லை சாய் சுதர்சன் கேப்டன், சுக்மன் கில் வைஸ் கேப்டன், ஜாஸ் பட்லர் கேப்டன், சுக்மன் கில்லோ சாய் சுதர்சன் வைஸ் கேப்டன். ஜிடி மேட்ச்னு வந்துட்டால் இந்த 3 பேருக்குள்ளே தான் கேப்டன்ஷி ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் வந்து பெட்டராகவும் இருக்கும் குறிப்பாக இந்த மேட்ச்சுக்கு. ஏன்னா ஆப்போனன்ட் டீம் வந்து அப்படி இருக்குது. ஸோ ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன், அஜிங்கியா ரஹானே, ரிங்கு சிங், ரஷீத் கான், ரபாடா, முகமது சிராஜுக்கு பதிலாக நல்ல ஒரு விக்கெட் டேக்கர் இருக்கக்கூடிய பிரசித் கிருஷ்ணா உள்ள ட்ரை பண்ணிக்கலாம். வருண் சக்கரவர்த்தி ஒரு ரிஸ்கி பிக்காக இருப்பார். ஏன்னா அவர் வந்து பெருசாக ஃபார்மில் கிடையாது. இந்த மேட்ச் வந்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ட்ரம்பி பிக்ஸில் கிளென் பிலிப்ஸு, வாஷிங்டன் சுந்தர், ஒரு ரமன்தீப் சிங் எகெயின் விக்கெட்ஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா போன மேட்ச் மாதிரி ஒரு 30-40 ரன் அவர் வந்து அடிச்சு கொடுக்கலாம். ஸோ பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு ட்ரம்பி பிக்காக இருப்பார். ஸோ சிராஜுக்கு பதிலாக அவர் ட்ரை பண்ணலாம். நான் இன்னொன்று போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். எந்த வீடியோவில்னா ஆர்சிபி விசிஸ் எல்எஸ்ஜி மேட்ச்சில் முகுல் சௌத்ரியை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு ப்ளே பண்ண மேட்ச் வந்து எல்எஸ்ஜி விசிஸ் ஜிடின்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் வந்துட்டு லக்னோ ஸ்டேடியம் நடந்துச்சு. லக்னோ ஸ்டேடியம் தான் இப்போதைக்கு ஐபிஎல் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரல் கிரவுண்டு. அங்கே வந்து பெருசாக ஹிட்டர்ஸோ இல்லை பேட்டர்ஸ்க்கு பெரிய உள்ள சாதகமாக இல்லை 200 ஸ்கோர்லாம் போகாதுங்க. அப்போ நல்ல ஒரு ஹிட்டர். அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்சில் கேகேஆர் கிரவுண்ட் ஈடன் கார்டன்ஸில் மேட்ச் வின் பண்ணி கொடுத்த முகுல் சௌத்ரி அந்த மேட்ச் அவுட்டு டியூ டு நியூட்ரல் ட்ராக். எகெயின் ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட் வரதுனால முகுல் சௌத்ரியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு 38 ரன் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரன்கள் வந்து அடிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்துக்கலாம். சுக்மன் கில் கேப்டன், ரஷீத் கான் வைஸ் கேப்டன். இப்போது ஜிடி வந்து பவுல் ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா பிச்சு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறப்ப, செகண்ட் பவுலிங் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ ரஷீத் கானுக்கு இன்னுமே ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் ரஷீத் கானை ட்ரை பண்ணலாம். இல்லை பேட்டிங் பிச்சு பியூர்லி 200-220 போகக்கூடிய ஒரு பேட்டிங் பிச்சு அப்படின்னா ஓப்பனிங்கில் விக்கெட்டே போகாது. ஸோ சுக்மன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் 3 பேத்துக்குள்ளேயே மாற்றி போட்டுக்கலாம். கேகேஆர் பவுல் ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ரிங்கு சிங்கை கேப்டனாகவும் கேமரூன் க்ரீனை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இது வந்து ரிஸ்க்கு. ஏன்னா அவர் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. பட் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 2 ஓவர் போடுறாரு. ஃபஸ்ட்டு மேட்ச் கூட ஒரு விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல விக்கெட்டில் பேட்டிங்கிறது ஒரு டீசெண்டாக ஆடினார். ஸோ சுனில் நரேனை எகெயின் கீழே தள்ளிட்டாங்கன்னா ரஹானேவும்
ஃபின் ஆலன் தான் வந்து ஓப்பனிங் வருவாங்க. 1 டவுன் கேமரூன் க்ரீன். ஸோ நல்ல பேட்டிங் ட்ராக்னால அவர் அதை யூஸ் பண்ணி ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ப்ளஸ் 2 ஓவர் இன்னுமே வந்து ஒரு நல்ல ஒரு சேஃபான இடத்துல இருக்கார் ஆல்ரவுண்டர்னால 1 டவுன் பொசிஷன்னாலையும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கேமரூன் க்ரீனை கேப்டனாக போட்டு கூட ஒரு அஜிங்கியா ரஹானே அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். வைஸ் கேப்டனா கேகேஆருக்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸ் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க தான் வின்னும் பண்ணுவாங்க. 58% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கான காரணங்கள் எல்லா அனலைஸும் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் நம்மளுடைய வீடியோ. நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ அடுத்தடுத்த மேட்ச்க்கான வீடியோ நீங்கள் பார்த்துக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.